இது முருகன் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அறிகுறியாகலாம். ஒரு நிமிடம் அமைதியாக கேளுங்கள். பல நாட்களாக நீ சுமந்து வரும் பாரம் எனக்கு தெரியும். வெளியில் சிரித்தாலும் உள்ளே உடைந்திருக்கின்றாய். யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றாய். ஆனால் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ பலமுறை கேட்டாய், என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று. அதற்கான பதில் இன்று நான் உனக்கு கொடுக்கின்றேன். அதற்கான காலம் தொடங்கிவிட்டது. இதுவரை தடைப்பட்டதெல்லாம் திறக்கும். முடங்கிய அதிர்ஷ்டம் நகரும். நீ இழந்ததை நினைத்து அழுத நாட்கள் போதும். இனி வெற்றி பேசும் நாட்கள் உன்னை தேடி வரும். ஒரு கதையை கேள். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது முடிந்து விட்டது போல தெரியும். ஆனால் அதுதான் மரமாக ஆரம்பிக்கும் தருணம். அதே போல நீ சந்தித்த தோல்விகள் உன் முடிவு இல்லை, அது உன் வாழ்க்கையின் தொடக்கம். நான் உன்னை தாமதப்படுத்தினேன், மறுக்கவில்லை. இந்த வரியை மனதில் வைத்துக்கொள். தாமதம் சோதனை, ஆனால் மறுப்பு அல்ல. உன்னை அவமதித்தவர்கள் உன் உயர்வை பார்க்க போகின்றார்கள். உன் பெயரை ஏளனம் செய்தவர்கள் அதே பெயரை பாராட்டப் போகின்றார்கள். அமைதியாக இருந்தது பலவீனம் இல்லை, அது உன் பலம். இந்த வருடம் உன் வாழ்க்கை திரும்பும். பண கஷ்டம் மாறும். வேலை வாய்ப்புகள் வரும். திருமண தடை நீங்கும். குடும்ப பிரச்சனை தீரும். நீ மனதில் நினைத்த ஆசை அருளால் நிறைவேறும். நீ அழுத கண்ணீருக்கு நான் பதில் தரப் போகின்றேன். இன்று இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயம் வரப்போகின்றது. அதை நம்பு, சந்தேகப்படாதே, நம்பிக்கை வை. இப்போ கண்களை மூடி முருகனை நினைத்து சொல்லுங்கள், ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இந்த மந்திரம் உன் வீட்டில் அமைதி தரும், உன் வாழ்வில் ஒளி தரும். முருகன் உன்னை உயர்த்துவான். இந்த செய்தி உனக்காக வந்தது. நினைவில் வைத்துக்கொள், நீ தனியாக இல்லை, முருகன் உன்னோடு இருக்கின்றாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.